ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இப்போ நம்ம கார்டன் ஏற்கனவே என் பேத்தி வந்து உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த கார்டன் தான் இப்போ மறுபடியும் எடுக்கிறோம். ஏன் இந்த கார்டன் இப்போ எடுக்கிறோம் அப்போ அப்படின்னு சொன்னால், இது முந்தைய சொல்லியிருக்கோம் எப்படி உரம் தயாரிக்கிறது, எங்கேருந்து உரம் கொண்டு வருவோம், என்னென்ன உரம் போடணும் அப்படிங்கிற விஷயம்தான். டைம் கிடைக்கிட்டுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போது டைம் ஒரு மாதிரி கிடச்சிருக்கு. அதனால தான் மறுபடியும் அதை தொடங்கி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்த மிளகா செடிகள் தான். மிளகா செடியெல்லாம் இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இது கீரை. இது ஏற்கனவே நாங்கள் அறுத்துட்டு வந்த கீரையை அறுத்து எடுத்தாச்சு. மற்ற இதெல்லாம் மல்லிகைப்பூ செடி. மல்லிகைப்பூ செடி, அதில் கனகாமரம் பார்த்தீங்களா, இந்த கனகாமரம். அதில் அடுத்து மல்லிகை செடிகள்லாம் பூவெல்லாம் ஓஞ்சி போச்சு. இப்போ பூவே இல்லை. ஒரு மாமரம் பாருங்கள், சின்ன கண் ஒன்று வச்சுருக்கோம். அது இப்போ தான் பெருசாகிட்டு வருது. அப்படியே இந்த பக்கம் வாங்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், இதெல்லாம் மல்லிகை செடிங்க. இந்த பக்கம் ஒரு கத்திரி செடி தன்னால் வந்துச்சு. அந்த கத்திரி செடி இப்படி எடுத்துகிட்டு அது சுண்டைக்காயான்னு நினச்சோம். ஆனால் கத்திரி செடி பூத்துருக்கு பார்த்தீங்களா. அப்போ பூவை பார்த்து கத்திரி செடி நல்லா தெரிஞ்சிச்சு. அதோட அது இன்னொரு கத்திரி செடி கூட கிடச்சிச்சு. அது இந்த பக்கம் ஒரு மண் செட்டில் சும்மா வச்சேன். வருமா வராதோன்னு தெரியாது. அது வந்துருச்சு, அழகாக வந்துருச்சு. காய் கூட சின்னதாக ஒரு பிஞ்சு காய் கூட விட்டுருக்காது. இப்போ தான் நான் கவனிக்கிறேன். இந்த காய் விட்டுருக்குது, பார்க்கலாம். இனி பெருசானதுக்கப்புறம் நல்லா காமிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வாங்க. இப்போ நம்ம உரம் இது பண்ணுறதுக்கு போகலாம். வாங்க, அப்படியே வாங்க. வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இது வந்து காய்கறி வேஸ்ட்டு, காய்கறி வேஸ்ட்டு, குப்பை அதெல்லாம் கொண்டு வந்து இப்படி நாங்கள் இதில் போட்டு வைக்கிறது. இந்த பக்கெட் பார்த்தீங்களா, இந்த பக்கெட் தான் அது. இந்த பக்கெட்டில் வச்சு கட்டியிருக்கோம். இந்த பக்கம் உடஞ்சிருக்குது. இந்த பக்கம் அதை துணி வச்சு கட்டியிருக்கோம். இப்போ இது வந்து தயாரான நிலம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சு. இது இப்படியே அழகாக வந்திருக்கு. இப்போது நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இது அது முருங்கையெல்லாம் போட்டிருக்காங்க மேலே, காஞ்சி போன முருங்கலை. அதை இன்னும் கிளச்சி விடுவோம். கிளச்சி விட்டால் கீழே அப்படியே வரும். அது வரும். இதெல்லாம் அப்படியே களைஞ்சி வரும்போது உரமாக வரும். அது இப்படி இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாளைக்கு கூட இருக்குன்னு விட்டுருக்கோம். இந்த உரம் தயாரிச்செல்லாம் நாங்கள் இந்த பக்கம் வேறு இடத்துல மூட்டை வச்சுருக்கோம். இது வந்து அதுக்குள்ளே இலைகள், கொஞ்சம் இலைங்கள்லாம் தான் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இலைலாம் கொண்டு வச்சுருக்கோம். இலை போடுறதுக்கு, குப்பை போட்டதுக்கப்புறம் இது பாருங்கள். இது அப்படியே இந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் போய் இந்த சாணி உரம் கிராமத்தில், இங்கே சென்னையிலே கிராமம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த தோட்டமெல்லாம் பண்ணுறோம். அங்கே போய் கிராமத்தில் போய் எடுத்துகிட்டு வரோம். அந்த உரம் எங்கேருந்து எடுக்கிற அப்படிங்கிறத சொல்கிறோம். இது அங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வந்த உரங்கள் தான் இது. பாருங்கள், இந்த மூட்டையில் இருக்குது அது. இது அப்புறம் இது இந்த தண்டுக்கீரையெல்லாம் முளைச்சது, மறுபடியும் முளைச்சிருக்கு. நான் கட் பண்ண தண்டுக்கீரைங்க மறுபடியும் வந்திருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே அந்த உரங்கள் தான் நாங்கள் கொண்டு வச்சுருக்கோம். இது எங்கள் ஸ்டாக்கிஸ். இதுக்கு உள்ள இந்த இடத்து உள்ள இதில் தான் மண் கலவைகள்லாம் நாங்கள் அந்த கோடி சாட்டிலெல்லாம் கட்டி மண் கலவையெல்லாம் அது உள்ளே வச்சுருக்கோம். அது உள்ளே பார்த்தா நல்லா தெரியும். பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் ஒரு தடவை வெளியே எடுத்து வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். இதுதான் இந்த மீனமிலம்னு சொல்கிறாங்களே, அதுதான் இது. அந்த மீனமிலம் தயாரிக்கிறது இன்னொரு வீடியோ இன்னொரு தடவை நான் போடுமா பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லை, இந்த மீன் இல்லை, வேஸ்ட்டு மீன். அதை வாங்கி அதில் கொஞ்சம் அச்சு வெல்லம் மிக்ஸ் பண்ணி நல்லா குத்தி கலக்கி முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் இதுக்காக முருங்கையெல்லாம் எல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணி இடித்து அப்படியே ஒரு 30 நாள் 60 நாள் அப்படியே 60 நாள் 70 நாள் வைக்கணும். அப்படியே மூடி போட்டு வச்சு இடையில கொஞ்சம் குடிக்கி விட்டு அப்படியே வச்சுருந்தா அது மீன் அமிலமாக வரும். அது செடிங்களுக்கு நல்லது. அது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரே கன்னுக்குள்ளே அது கொஞ்சம் ஊற்றி அது செடிங்களுக்கு பார்த்தீங்களா தெரியுதா, இப்போது தெரியுதா, இப்படி அடிப்போம். இப்படி அடித்து விட்டால் அதில் அந்த செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுவோம். அதுக்காக தான் அந்த ஸ்ப்ரே கன்று வாங்கி வச்சுருக்கோம். இது நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கணும். அப்புறம் பாருங்கள், இது ஒரு மெயினானது தான். இது வந்து கோகா பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேங்காய் கழிவுலேருந்து தயாரிக்கிறது இந்த பீட்டு. இதை உடச்சி நல்லா கம்ப்ளீட்டாக இதை உடச்சி கட்டாக இப்படி உடைக்கணும். உடச்சி இதை தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சு நல்லா 1 நாள் 2 நாள் ஊற வச்சு அதை எடுத்து புழிஞ்சி அப்படியே அது மணல் வடியில் வந்துடும். அதை கொண்டு வந்து நம்ம கலவையில் சேர்க்கணும். அது இன்னொரு நாள் நான் கலவை சேர்க்கும்போது உங்களுக்கு காட்டி தரேன். அதை சேர்த்து போட்டு தான் நம்ம செஞ்சு வரோம். அப்படியெல்லாம் உரம் நம்ம பண்ணுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் இங்கே வெண்டை செடிக்கு வந்துட்டோம். வெண்டைக்காய் செடிக்கு ஏன் வந்து இதை பேத்தி ஏற்கனவே சொன்னால் அவங்க வீட்டை நாற்று நாங்கள் வச்சப்போ கொஞ்சம் பெருசாகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் இப்போ மறுபடியும் காட்டுறோம். அன்றைக்கி நீங்கள் குட்டியாக பார்த்துங்க இந்த நாற்று. இப்போ பாருங்கள், மொட்டெல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. இனி சீக்கிரம் பூவெல்லாம் பூத்துரும். ஒரு பழைய செடி எங்கே பார்த்தீங்களா, அதோ அந்த பழைய செடி தான். அதில் பாருங்கள் பூத்துக்கு பார்த்தீங்களா, ஒரு காய், ஒரு 2 காய் இருக்குது அதில். அந்த மாதிரி தான் இது வரும் பின்னாடி. ஆனால் இது இப்போ தான் வர்ற இளம் செடி, இப்போ தான் வந்துகிட்டு இருக்கு.
இது வந்து பெருசானதும் பூ விடும், காய் விடும். அந்த டைமில் மறுபடியும் நமக்கு காமிக்கல் அந்த டைமில் இருந்தால் பேத்தி எடுத்து காட்டுவானுங்க மேக்சிமம். சரி வாங்க போகலாம். நம்ம போய் அந்த உரம் மருமகெல்லாம் வந்திருந்தாங்க. அங்கே போய் உரம் எங்கே போய் எடுக்கிறோம், எவ்வளோ பெரிய இடத்துல எந்த இடத்துல போய் எடுக்கிறோம், கிராமத்தில் தான் போய் எடுக்கிறோம். அதை நான் பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்களா கழுதை ஒன்று, இது பேர் அம்மு. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா அழகாக பழகுது எல்லாருக்கிட்டையும். நான் சாதாரண வரும்போது எப்பவும் இங்கே வர்றது உண்டு. அப்புறம் பாருங்கள் இந்த சைடில் வாத்துகள், இவங்க ஏகப்பட்ட வாத்து வச்சுருந்தாங்களாம். எல்லாம் யாரை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ பேருக்கு 2-3 வச்சிட்ருக்காங்க, வேறு எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் பாருங்கள் மறுபடி நம்ம அம்மு தான் எங்களை ரொம்ப கவர் பண்ணது. அம்மு நல்லாயிருக்கு. இப்போ தான் மூட்டையெல்லாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்களாம். வாங்க இப்போ உரம் எடுக்கிறத பார்க்கலாம். நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, நாங்கள் ரேஷன் அரிசி இருக்குது எங்கள் வீட்டில். ரேஷன் அரிசி வந்து ரேஷனில் கிடைக்கிற அரிசியை வந்து இந்த மாடு வச்சுருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வந்து அந்த அரிசியெல்லாம் கொடுத்துருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி உரங்கள் இருக்குது இல்லையா, மாடு ஆடெல்லாம் போட்டு அந்த இது இருக்குது பார்த்துங்க, சாணியெல்லாம் இருக்குது இல்லையா, அது உரமாக ஒரு இடத்துல குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க. அதை நாங்கள் அதை அரிசியை கொடுத்துட்டு இந்த மாதிரி நாங்கள் உரத்தெல்லாம் வாங்கிப்போம் கொஞ்சம். ஏன்னா நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கோம்ல, அந்த மாடி தோட்டத்தில் போடுறதுக்காக. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என் ஒய்ஃப் வந்து தான் பாருங்கள், அதை எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த உரம். தான் பாருங்கள், எங்கள் அப்பா தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வருவாங்க. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் லீவு கிடச்சனால நானும் கூட சேர்ந்து எடுக்கலான்னு வந்தேன். ஹலோ அன்பான தோழர்களே, இந்த ஜீனத் கார்டன் என்ற சமையல் இந்த சேனலில் நாங்கள் கொஞ்சம் நிறையா குழந்தைங்கள வச்சுட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் வீடியோக்கள் போட்டு வச்சுட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுடைய உற்சாகம், நீங்கள் எங்களுக்கு தர உற்சாகத்தில் தான் அந்த வீடியோக்கள் நாங்கள் இன்னும் தொடர்ந்து செய்ய முடியும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போது நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எவ்வளோ வியூஸ் பார்க்குறீங்க, எல்லோரும் என்னமோ அது போட்டெல்லாம் தான் எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் வளர்கிறதுக்கு ஒரு கைபலம் கொடுக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் எல்லோரும் நீங்கள் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நான் மிக தாழ்மையோட வேண்டிக்கிறேன். ஓகே, மறுபடியும் நம்ம இனி இந்த கார்டனை பொறுத்து உரம் செய்கிறது மற்ற உள்ள விஷயங்கள்லாம் இடையில நாங்கள் போட்டுட்ருக்கோம். குழந்தைகள் வந்து உங்களுக்கு சில விஷயங்களாம் நல்லா பார்த்து இருங்க. நல்ல அழகான முறையில் இந்த சேனலை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம். இன்னும் பல வித்தியாசமான நிலைமையில் இது கொண்டு போகலாங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அது நீங்கள் தர்ற அந்த உற்சாகத்தில் தான் அந்த ஆர்வத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டு போக முடியும். அதனால் எல்லோரும் மறக்காமல் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. அன்பார்ந்த வணக்கத்துடன் விடைபெறுகிறேன். வணக்கம்.